அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையிலிருந்து பாறை உருண்டு 2 வீடுகள் மீது விழுந்த சம்பவத்தில் மண் சரிவில் சிக்கிய 7 பேரின் கதி என்ன என தெரியாத நிலையில் 10 மணி நேரத்தை தாண்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மீட்பு பணி. என்டிஆர்எஃப், காவல்துறையின் கமாண்டோ, தீயணைப்பு வீரர்கள் தொடர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். மண் சரிவு ஏற்பட்ட இடம் குறுகலான இடம் என்பதால் மீட்பு பணிகளில் தாமதம் ஏற்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பெரிய அளவிலான ஜேசிபி இயந்திரம் சென்று இடிபாடுகளை அகற்ற முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் முதலில் மரங்களை அகற்றி அதன் பிறகு பாறைகளை அகற்றும் பணி நடைபெறுகிறது. இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாத வகையில் கடப்பாறையால் பாறைகளை அகற்றும் மீட்புக் குழுவினர் சிறிய ரக பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் இடிபாடுகள் இருக்கும் இடத்தில் சுற்றுச்சுவர் அகற்றப்படுகிறது. நேற்று ஏற்பட்ட மண் சரிவில் 4 சிறுமிகள், ஒரு சிறுவன், கணவன், மனைவி என 7 பேர் சிக்கியுள்ளனர். மண் சரிவில் சிக்கிய 7 பேரின் கதி என்ன என தெரியாத நிலையில் 10 மணி நேரத்தை தாண்டி இந்த மீட்பு பணியாது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையிலிருந்து பாறை உருண்டு 2 வீடுகள் மீது விழுந்த சம்பவம் தொடர்பாக மேலும் விவரங்களை தெரிவிக்கிறார் எமது செய்தியாளர் பாண்டியன். வணக்கம் பாண்டியன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அண்ணாமலையார் மலை மீது நேற்று மாலை 4:30 மணி அளவில் மண் சரிவு ஏற்பட்டு சுமார் 40 டன் எடை கொண்ட பாறை இடிபாடுகள் நிறைய சிக்கி மண் சரிவானது 2 வீடுகளுக்கு மேல் விழுந்தது. இதில் 7 நபர்கள் மண்களுக்குள் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி தற்போது வரை பேரிடர் மீட்பு துறையினர் சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக போராடி மீட்புகளை அகற்றி. குறிப்பாக மலைப்பாதை என்பதாலும் பாதை குறுகலாக உள்ளது என்பதாலும் அதிநவீன கருவிகளோ, ஜேசிபி இயந்திரமோ, பொக்லைன் போன்ற இயந்திரங்களோ அந்த இடத்திற்கு செல்ல முடியாததால் சுமார் 10 மணி நேரத்துக்கு மேலாக மீட்பு பணிகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.